இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்திய தேசிய இயக்கத்தோட முக்கிய குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம். இயக்கம் எப்போ தொடங்கப்பட்டது, யார் துவங்குனாங்க, அந்த மாதிரி பார்த்துக்கலாம். சரியா? நவாத் அல் உலாமா 1894 சிப்லி நுமானி தொடங்கினார். ரக்மாய் மத்தியஸ்தனன் சபா 1851 புலித்தேவரின் புரட்சி காலம் எப்போது நடந்துச்சு அப்படின்னா, ஒரு 17 வருடம் நடந்துச்சு. 1755 1767 வரைக்கும். காளையார்கோவில் போர் 1772 நடந்துச்சு. கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்டல் எப்போ நடந்துச்சு அப்படின்னா, அந்த 1799 அக்டோபர் 16 சரியா, கயத்தாரில் நடந்துச்சு. சரியா, 16 வயசில் கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அக்டோபர் 16. மருது சகோதரர்கள் காலம் 1800 801. கர்நாடகா உடன்படிக்கை 1801. மருது சகோதரர்கள் தூக்கு எப்போ நடந்துச்சு அப்படின்னா 1801 அக்டோபர் 24. சரியா, அக்கா 24 மணி நேரமும் போராடினாலும் இந்த சகோதரர்களை காப்பாற்ற முடியலை. 1801 அக்டோபர் 24. சரியா, அடுத்து தீரன் சின்னமலை 1805 ஜூலை 31. சரியா, ஜாலியாக கடைசியாக தீரன் சின்னமலை இறந்துட்டார். சரியா, அஞ்சாமல் ஜாலியா அப்படிங்கிறது ஜூலை. சரியா, 31 அப்படிங்கிறது ஜாலியாக எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஜூலை எழுதி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். அதை ஜாலியாக அப்படின்னு மைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கடைசியாக அப்படின்னா 31 அஞ்சாமல் அப்படிங்கிறது 1805 தீரன் சின்னமலை தூக்கிலிடப்பட்டார். வேலூர் புரட்சி 1806 தெரியும். ஜூலை 10 ஞாபகம் வச்சுக்கிறேன்னு. பாசி இயக்கம் எப்போ நடந்துச்சுன்னா 1818 ஹஜி சரியத்துல்லா ஃபஸ்ட்டு பாசி இயக்கத்தை தொடங்கினார். அதுக்கப்புறம் டுடுமியான் தலைமையேற்றார். சரியா, அடுத்து பாருங்கள் கிளர்ச்சி. சரியா, அடுத்து என்ன அப்படின்னா கோல் கிளர்ச்சி அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. கோல் கிளர்ச்சி எப்போ அப்படின்னா 31 32 கோல் கிளர்ச்சி நடக்கும். சரியா, கோல் மூற்றவங்க அப்படிங்கிறது 31 32 வயசில் ஸ்டார்ட் ஆகும் கோல் கிளர்ச்சி. சாந்தல் கிளர்ச்சி எப்போ ஆரம்பிக்கும் அப்படின்னா 55 56 வயசில் தான் சாந்தம் கிடைக்கும். சரியா, முண்டா எப்போ தலையில் கட்டுவாங்க அப்படின்னா 99 100 வயசில் 1899 1900 முண்டா. சரியா, முதல் மைசூர் போர் 67 69 1767 1769. சரியா, எப்போ புலித்தேவரோட புரட்சி சொன்னேன் 1755 1767. அதுக்கப்புறம் முதல் மைசூர் போர் நடந்துடும் 1767 1769. அடுத்து மைசூர் இரண்டாம் மைசூர் போர் 1780. சரியா, 80 to 84 80 84 4 வருஷம் நடக்கும். மூன்றாம் மைசூர் போர் 90 92. நான்காம் மைசூர் போர் 1799. அப்புறம் இண்டிகோ புரட்சி பாருங்கள் 1859 60 வரைக்கும் ஒரே ஒரு வருஷம் இண்டிகோ புரட்சி. அதுவும் 1859 1860. 57 1857 யார் வருவாங்க அப்படின்னா, அந்த ராணிக்கு கீழே நமக்கு இந்தியா போயிடும். 1857 பிரிட்டிஷ் ராணிக்கு கீழே இந்தியா டைரெக்டாக நேரடி ஆட்சிக்கு போவோம். அதுக்கப்புறம் 2 வருஷத்தில் 59 60 இண்டிகோ புரட்சி நடக்கும். பிரிட்டிஷ் ஆட்சி ராணிக்கு கீழே டைரெக்டாக போகும்போது 1857 போகும். சென்னை பல்கலைக்கழகம் தொடங்குவாங்க. சென்னை வாசிகள் சங்கம் 1852 பிப்ரவரி 26 தொடங்குவாங்க. அப்புறம் சென்னை மகாஜன சங்கம் 1884 மே 16. அப்புறம் 85 அடுத்த வருஷமே இந்திய தேசிய காங்கிரஸ் தொடங்கிடுவாங்க. ஆலன் ஆக்டோவியன் ஹியூமா. சரியா, வட்டார மொழி பத்திரிகை சட்டம்ங்கிறது 1878 வட்டார மொழி பத்திரிகை சட்டம் நம்மளை அடக்குவதற்காக 1878 போடுவாங்க. வங்காள பிரிவினை 1905 ஜூலை 19 நடக்கும். சரியா, கிழக்கிந்திய கழகம் 1866 தாதாபாய் நவரோஜி. கிழக்கிந்திய கழகம்னு தாதாபாய் நவரோஜி 1866 தொடங்குவார். லண்டன் இந்திய சங்கம் 1865 தாதாபாய் நவரோஜி கொண்டு வருவார். லண்டன் இந்திய சங்கம் லண்டன்லேயே தாதாபாய் நவரோஜி 1865 கொண்டு வருவார். அப்புறம் 1866 கிழக்கிந்திய கழகம். இந்தியாவின் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் நூல் 1901 தாதாபாய் நவரோஜி எழுதியிருப்பார். அடுத்து திலகர் 124A பிரிவின் கீழ் கைது செய்யப்பட்டது எப்போ அப்படின்னா 1897 ஜூலை 27. தேங்க்யூ.